உங்க வீட்டுக்கு பணம் வற்றாத ஜீவ நதி போல பாய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால், பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் ஒரு புது ஐடியா எடுங்க, மிக சிறப்பா செயல்படுங்க, ஒரு குறிக்கோள் எடுங்க. அதை அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவனச்சிதறல் இல்லாம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். விழுந்தா எந்திரிக்க கத்துக்கணும். உலகத்துல உண்டான அத்தனை பெரிய பணக்காரங்களும் 1000 முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நின்னவங்க. சுத்தி உள்ளவங்க யாரு கிண்டல் பண்ணாலும் கண்டுக்கவே கூடாது. வாயை கெட்டியா மூடிக்கணும். எங்க பேசணுமோ அங்க மட்டும்தான் பேசணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும், அவங்க கிட்ட மட்டும் சொல்லி சப்போர்ட் எடுத்து பல பேர் துணையோட உங்களுடைய இலக்கை நீங்க அடையணும். ரிஸ்க் எடுக்க பயப்படவே கூடாது. இருக்கிறது போதும் நினைச்சீங்கன்னா அப்படியே வாழ்ந்துருங்க. இன்னும் பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நல்லா சம்பாதிக்க நினைச்சா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடிமட்டத்திலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற நிலைமை வந்தாலும் 0 to ஹீரோ ஆகிறதுக்கு எப்போதும் துணிஞ்சு இருக்கணும். பணத்தை பணமா கையில வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுலையாவது முதலீடு செய்து கொண்டே இருக்கணும். அவசரப்படக்கூடாது. ஒரு பாட்டுல பணக்காரர் ஆக முடியாது. பணக்காரர் ஆகிறது ஸ்லோ ப்ராசஸ்.